வணக்கம் நண்பர்களே, இது Motorbike Tamil. நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது Tvs 50 வண்டி இன்ஜின் பிரிச்சிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜின் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் நம்ம எதுவும் வாஷ் பண்ணல. பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஸ்பேர்ஸும் என்னென்ன ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். இன்ஜின் தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே வாங்கின்னு வந்துட்டோம். பம்பர் புதுசாக வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த போர் கிட் பாருங்கள், போர் கிட் எல்லாமே இது ரீபோர் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்குறோம். கிராங்கும் ரீசெட் பண்ணி எடுத்து வந்துருக்குறோம். கஸ்டமர் ரீசெட் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. அதனால் கிராங் ரீசெட் பண்ணிட்டு போரும் ரீபோர் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஜின் எப்படி இன்ஜின் எப்படி Tvs 50க்கு எப்படி இன்ஜின் மாட்டுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் கேஸில் எப்போ இன்ஜின் ரெடி பண்ணாலும் இந்த பெட் ரப்பை கையோடு மாற்றிடுங்க. ஏன்னா பெட் ரப்பர்ன்றது ரொம்ப முக்கியம். வண்டியோட வைப்ரேஷன் குறையணுன்னா நம்ம பெட் ரப்பர் நல்லா இருக்கணும். அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம பெட் ரப் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. பெட் ரப்பர் மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சும்மா அந்த சென்டர் இருக்கிற புஷ்ஷை எடுத்துகிட்டு இது மெட்டல் புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மெட்டல் புஷ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த திருப்புளி மாதிரி எதனா ஒன்று வச்சு நம்ம நம்பணும்னாவே இந்த ரப்பர் வெளியே வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். பெட் ரப்பர்ன்றது ரொம்ப முக்கியம். வண்டி இன்ஜினே வைப்ரேட் ஆகும். சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அது இந்த பெட் ரப்பர் போச்சுன்னா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நம்ம இன்ஜின் கழட்டும் போதே நம்ம அதை மாற்றிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். பெட் ரப்பர் பாருங்கள், புதுசு கிட்டாகவே வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா 4 பெரிய ரப்பர் வரும், 4 சின்ன ரப்பர் வரும். நாலு பெரிய ரப்பர் பாருங்கள் கீழே வைக்கிறேன். 4 சின்ன ரப்பர் கையில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 சின்ன புஷு 2 பெரிய புஷு வரும். ஏன்னா 2 செட்டு 2 மாடல் வரும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இது சின்ன ரப்பர் ஒரு கேஸு. சும்மா ரப்பரை இன்செர்ட் பண்ணி அதில் சென்டரில் புஷு நம்ம சொருகிவிட்டு சும்மா லைட்டாக கையில் அழுத்தினீங்கன்னா போதும், உள்ளே போயிடும். இப்போ மேலே ஆப்போசிட்டு ஒரு ரப்பரு. ஓகே, இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 4 ரப்பரும் மாட்டிக்கோங்க. 4 ரப்பரும் மாட்டிட்டு இப்போ இன்ஜின் பேரிங் அடிச்சிக்கலாம். இன்ஜினுக்கு FAG பேரிங் தான் வாங்கியிருக்கேன். FAG பேரிங் நல்ல பேரிங் தான். ஒரு சில கம்பெனியில் ஒரிஜினலே FAG தான் வரும், அப்படி இல்லைன்னா டாட்டா 2 தான் வரும். FAG நல்ல கம்பெனி, அதனால் நான் FAG வாங்கியிருக்கேன். 2 கேஸ்லேயும் இப்போ நம்ம பேரிங் அடிச்சுக்கலாம். எப்போ இன்ஜின் வேலை செஞ்சாலும் சரி இன்ஜின் பேரிங் மாற்றிடுங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே இன்ஜின் பேரிங் போட்டோம்னாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்த முன்னாடி கரன்னு சவுண்டு வரும். நம்ம 100-200 ஆசைப்பட்டு இன்ஜின் பேரிங் மாற்ற மாட்டோம்னாக்கா அது ப்ராப்ளம் நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் தெரியும். அதனால் நம்ம எப்போ இன்ஜின் வேலை பண்ணாலும் சரி இன்ஜினில் இருக்கிற பேரிங் மட்டும் எப்பயுமே மாற்றிடுங்க. இதை நான் கம்பல்சரி எல்லா வீடியோவுமே சொல்லுவேன். இன்ஜின் பேரிங் மாற்றுறது ரொம்ப இன்ஜினோட ஸ்மூத்னஸே மாற்றி கொடுக்கும். நமக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும், நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் எப்போ இன்ஜின் கழட்டுவோம்னு தெரியாது. இங்கே நம்ம கழட்டும் போதே நம்ம இந்த இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பேரிங் நம்ம மாற்றிட்டோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து இன்ஜின் உழைக்கும். இன்ஜினும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 பேரிங்கும் அடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கிராங் உட்கார வச்சுக்கலாம். கிராங் பாருங்கள், நான் கடையில் கொடுத்து ரீசெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பக்காவாக ரீசெட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், புதுசு மாதிரி இருக்குது. அருமையாக நல்லா பக்காவாக செஞ்சுருக்குறாங்க. கை நம்ம புதுசாக போட்டிருக்குறோம். இந்த கை நம்ம பழைய கை தேஞ்சு போகிறனால அது புது கை போட்டு சென்ட்ரல் பேரிங் மாற்றி நமக்கு ரீசெட் பண்ணி பக்காவாக போட்டுருக்குறாங்க. பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி சவுண்டும் இல்லை. சவுண்டு சைடு சேர்க்கு வரல, சைடு சேர்க்கு வரக்கூடாது. இந்த மாதிரி தட்டினா சவுண்டும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிறாங்க. இப்போல்லாம் வேறு புதுக்குறாங்க சவுண்டு வருது. அதனால தான் ரீசெட் பண்ணிக்கிறேன் நான் மோஸ்ட்லி. இப்போ ரீசெட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கிளச்சி சைட் நம்ம இப்போ வச்சு மாட்டிக்கலாம். கிளச்சி கேஸில் நம்ம சும்மா இன்செர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உள்ளே போயிடும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பைப் எதனா ஒன்று வச்சு தட்டிக்கோங்க. சுற்றி எடுத்து டேரெக்டாக தட்டிங்கன்னா மரம் அடி வாங்கும். அப்படி இல்லைனா பெண்ட் ஆகிடும் கிராங்கு.
இந்த மாதிரி பைப் எதனா இருக்குது இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராங்கும் பெண்ட் ஆகாது, மறையும் அடிப்படாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக்கிங் போட்டுக்கலாம். பேக்கிங் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்னா நமக்கு எல்லாமே பேக்கிங்குமே தேவைப்படும் இன்ஜின் ஒர்க்குன்றதுனால பேக்கிங் கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்கார வச்சாங்க. கொஞ்சம் கிராஸ் ஆச்சுனாக்கா நமக்கு லீக்கேஜ் ஆகிடும். பட்டன் மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க, அதில் காடியில் கரெக்டாக நீங்கள் பேக்கிங் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு பேக்கிங் நகராமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் கேஸும் வந்து மாறி உட்காராது, கரெக்டாக தான் உட்காரும். இப்போ நம்ம மேக்னட் சைடு இருக்கிற கேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கையில் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ நம்ம போட்டோம்னா அது வந்து பொசிஷன் வந்து மாறாது நமக்கு. அப்போ தான் வந்து நம்ம சென்டர் கேஸ் வந்து கரெக்டாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு 6 ஸ்க்ரூ போட்டு சும்மா லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் ஏறுதோ அவ்வளோ தூரம், சும்மா ஒரு 4 மாதிரி 5 மாதிரி தான் ஏறும். அதை நம்ம டைட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறமா இன்னும் இன்ஜின் கேஸை வந்து டைட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறாமல் ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கி உள்ளே உட்காரும். கிராங்கும் பெண்ட் ஆகாது, நமக்கு அந்த பொசிஷனும் கரெக்டாக உட்காரும், பேக்கிங்கும் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரூ சும்மா டெம்பரரியாக ஒரு 4 மாதிரி ஏற்றி விட்டேன். இந்த மாதிரி ரவுண்டு கட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம தட்டினோம்னாவே இன்ஜின் கேஸ் சென்டராக போய் இறங்கிக்கும். இப்போ நம்ம தட்டும் போது அது கிராஸ் ஆகும் இல்லையா, அது கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்க்ரூ போட சொன்னேன். இப்போ நீங்கள் அடிக்கும்போது வந்து அந்த ஸ்க்ரூ நம்ம ஏற்கனவே போட்டனால அது ஸ்ட்ரைட்டாக தான் போகும், உங்களுக்கு மாறி உட்காரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தட்டுறதுனால கேஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா கட்டையை வச்சு தான் தட்டுறோம். கேஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலர் வந்து பைப்பு மாதிரி வச்சு சென்டரில் அந்த ஆயில் சீல் உட்கார இடத்துல அடிப்பாங்க. அந்த மாதிரி அடித்தோம்னா அந்த ஆயில் சீல் உட்கார இடம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதிரி அடித்தோம்னாக்கா கேஸுக்கும் எதுவும் ஆகாது, பொசிஷனும் கரெக்டாக போய் நேராக உட்காரும், பேக்கிங்கும் கட் ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் கேஸோட 6 ஸ்க்ரூவும் நம்ம நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இந்த திருப்பலியில் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் டைட் வைக்க முடியும், அவ்வளோ டைட் வேணும் வைக்க முடியாது நம்ம. அதனால் பெரிய திருப்பலி மைனஸ் திருப்பலி வந்து பெருசு நான் எடுத்து உங்களுக்கு நான் டைட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய திருப்பலி இருந்துச்சுன்னா நல்லா டைட் ஆகும். ஃபுல் டைட் உங்களால் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சு, ஏன்னா இன்ஜின் கேஸ் மரம்லாம் ஒன்றும் கட் ஆகாது. இன்ஜின் போல்டு டைட் பண்ண பின்னாடி நமக்கு கிராங்க் சென்டராக இருக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம. அது ரொம்ப முக்கியம். கிராங்க் சென்டராக கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றும், இல்லைனாக்கா பிடிக்கும். ஓகே, இப்போ கிராங்க் மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் சீல் அடிச்சுக்கலாம் 2 பக்கமாக. இது ஆயில் சீல் கிட்டாக வந்துடுது. கிட் ஆயில் சீல் இது கிட்னா 2 தான் வரும், மேக்னெட் ஆயில் சீல் ஒன்று, கிளச் ஆயில் சீல் ஒன்று. இப்போ மேக்னெட் சைடே வந்து அடிச்சுக்கலாம் மேக்னெட் ஆயில் சீல். ஓகே, ஈவனாக அடிச்சிங்கன்னா தான் ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் அடிச்சிட்டோம். இந்த ஆயில் சீல் வந்து கேப் போட்டுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக பார்த்து உட்கார வச்சாங்க. ஒரு சைடு தான் உட்காரும், எல்லா சைடும் உட்காராது. ஓகே, அடுத்தது நம்ம கிளச் ஆயில் சீல் அடிச்சுக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் உள்ள வரைக்கும் போகும், ஏன்னா இதுக்கு லாக் வரும். இது மாதிரி ஸ்ப்ரிங் லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் உள்ள வரைக்கும் போகும். அதை பார்த்து கரெக்டாக அடிச்சாங்க. இப்போ லாக் போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். லாக் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் சீல் போட்டாச்சு. அடுத்தது வந்து கிளச்சு காலர், இது மெயினாக நம்ம போடணும், ஏன்னா இதுதான் பேரிங்க்கும்
கிளச் பெல்லுக்கும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது தான். இதை அடிச்சாங்க கரெக்டாக. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம போர் கிட் மாட்டிக்கலாம். போர் பேக்கிங் போட்டுக்கிறோம். போர் பேக்கிங் வந்து எப்பயுமே எப்போ போட்டாலும் 2 பேக்கிங் போடுங்க. 2 பேக்கிங் போட்டிங்கன்னா கம்ப்ரஸர் உங்களுக்கு நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஐலிங் வந்து ஈஸி கரெக்டாக நிற்கும். ஒரு பேக்கிங் போட்டிங்கன்னா கம்ப்ரஸர் கொஞ்சம் இதாகும், ஜாஸ்தியாகும். அப்போ வந்து உங்களுக்கு ஐலிங் கொஞ்சம் புதுசில் வந்து அடி வாங்கும். நான் எப்போ போட்டாலும் 2 பேக்கிங் தான் போடுவேன். நீங்களும் 2 பேக்கிங் போட்டுக்கோங்க. ஓகே, போர் வந்து ரீபோர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே போர் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ரீபோர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ ரிங்ஸ் வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க, புது பிஸ்டனு. அதுக்கேற்ற மாதிரி இது கடைஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம லாக் மாட்டிக்கலாம். இதில் ஒரு சைடு ஓகே, லாக் மாட்டியாச்சு. எல்லாம் நம்ம ரீபோர் பண்ணோடனே எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் இரும்பு பிசுறு இருக்கும். நான் ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். பிஸ்டன் மாட்டும் போது இதில் ஏரோ மார்க் இருக்கும், உங்களுக்கு தெரியுங்களா? இந்த ஏரோ மார்க் வந்து சைலன்சர் சைடு வரணும், சைலன்சர் ஹோல் சைடு வரணும். அதேமாதிரி இந்த ரிங்ஸ் வந்து பெரிய வண்டிக்கெல்லாம் காடி வராது. 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கெல்லாம், 2 ஸ்ட்ரோக்குக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு காடி வரும். அந்த காடியில் கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி தான் உட்கார வச்சு நம்ம போடணும். இல்லைனாக்கா பிஸ்டன் ரிங்ஸ் வந்து கட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த பட்டனுக்கு நேராக அந்த ரிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக உட்கார வச்சுங்க. இல்லை ரிங்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா ரிங்ஸ் மறுபடியும் நம்ம வாங்கி தான் வர மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம போர் கிட்டில் பிஸ்டன் வந்து உட்கார வச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது நம்ம கிராங்கோட போரை வந்து மாட்டிக்கலாம். போர் வந்து நம்ம இன்ஜினோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேரிங் நம்ம வந்து கண்டிப்பாக போடணும். இது பார்த்திங்கன்னா பின் பேரிங்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம பிஸ்டனில் இருக்கிற பின்னுக்கும் நம்ம கனெக்டர் ராடுக்கும் ஜாயிண்டில் சென்டரில் வரக்கூடிய பேரிங் இது. இதுக்கும் ஆயில் போட்டு நம்ம மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பிஸ்டன் பின்னுக்கு லாக் போடணும். அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. எக்ஸல் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் அமுத்தி விட்றதுக்கு லாக் பெண்டு மாதிரி கொடுத்துருப்பான். 4 ஸ்ட்ரோக்குக்கு தான் அந்த மாதிரி பெண்டு வராது. கரெக்டாக உட்காந்துருக்கான்ட்டு ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒழுங்காக உட்காரலாம் கலந்துக்குச்சுன்னா போர்லாம் அடிச்சிடும், நம்ம சர்வீஸ் பண்ணதே வேணால் போயிடும். ஓகே, இப்போ வந்து இன்ஜினில் நம்ம போர் வந்து மாட்டிட்டோம். பாருங்கள், சைலன்சர் பக்கம் ஏரோ மார்க் இருக்கா? ஓகே, கரெக்டாக வந்து மாட்டிட்டோம். அடுத்தது நம்ம ஹெட் கஸ்கட் போட்டுக்கலாம். ஹெட் கஸ்கட்டு ஹெட் உட்கார வச்சுக்கிறேன். ஹெட்டு வந்து இந்த பக்கம் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டிங் வந்து இன்ஜினுக்கு மேல் சைடு வரணும், அதாவது சைலன்சருக்கு ஆப்போசிட் சைடு வரணும். அதை பார்த்து கரெக்டாக வச்சு உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 4 நெட்டு 4 வாசல் வரும். நான் அதையும் போட்டுக்கலாம்.
4 பிளேட் வாஷரு, 4 ஸ்ப்ரிங் வாஷர், 4 நெட்டு. இதுக்கு ஒரிஜினல் நெட்டு டிவிஎஸ் நெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் டைட் வைக்குவோம், மரம் போகாமல் இருக்கிறதுக்கு டிவிஎஸ் நெட் கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்டு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 10 பாக்ஸ் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த 4 நெட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா ஹெட்டு வந்து மாட்டியாச்சு, ஹெட்டு போர் மாட்டியாச்சு. இன்ஜினில் வந்து பாதி வேலை முடிஞ்சுது. அடுத்தது கிளச்சும் மேக்னட்டும் நம்ம மாட்டினோம்னாக்கா இன்ஜின் வந்து ஃபுல் அசம்பிள் ஆகிடும். இன்னும் ரீடு வால்வு ஒன்று மாட்டணும் எக்ஸ்ட்ரா. ஒவ்வொன்று அப்படியே வரிசையாக பார்த்துனே வரலாம். மீடியமாக டைட் வைங்க. ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப டைட் அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாக்கா கேஸ் வந்து கேஸ் கட் லீக்கேஜ் ஆகும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ஒழுங்காக கிடைக்காது. ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா மரம் பிடிங்கிட்டு வந்துடும். ரொம்ப லைட்டான மரம் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியமாக டைட் வச்சுக்கோங்க. லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு மீடியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மாட்டிட்டோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து கிளச் எப்படி மாட்டணும், நமக்கு மேக்னெட் எப்படி மாட்டணும், நம்ம காயில் ஸ்கோரு எல்லாமே ரீடு வால்வு எப்படி மாட்டணுன்றது அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.